ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரத்தை மனதார கூறுவோம். மெதுவாக கண்களை மூடி கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் ஆதி குருவான தாங்கள் எங்களுக்கு தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கிறீர்கள். தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் இதயத்தை தங்கள் அன்பால் நிரப்பிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் அமைதி, நிறைவு, ஆனந்தம் போன்ற குணங்கள் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான சுயம் குரு தத்துவத்தை தயவு செய்து மேம்படுத்தி விடுங்கள். அதன் மூலம் நாங்கள் எங்களின் செயல்களின் மூலமாக
ஒரு குருவின் கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்திச் செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். கவனத்தை அதே நிலையில் வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி,
தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னித்தீர்களாக. தாயே, இந்த மாயை உலகிலிருந்து எங்களை காத்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்துக்கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் இதே நிலையில் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தங்களின் தூய்மையான விருப்பத்தை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள். அதை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவும் எங்களின் செயல்களில் தூய கவனத்தை நிலைநிறுத்தி தூய செயல்களை மட்டுமே செய்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் கோபத்தையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தூய அன்பால் தங்களின் தூய அன்பை
பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களை எப்பொழுதும் சமநிலையிலும் அமைதியாகவும் திருப்தியுடனும் இருக்கும்படி அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எல்லாவற்றிலும் எங்களின் ஆனந்தமான அமைதியான கண்ணோட்டத்துடன் நிலைநிறுத்தி பார்ப்பதுடன் எங்களின் ஆத்மாவின் அழகை ரசிப்பவர்களாகவும் எங்களை தயவு செய்து மாற்றுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கச் செய்யுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் தீய குணங்களையும் அகற்றிவிட்டு எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக மாற்றுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பியதை தயவு செய்து உணரச் செய்யுங்கள் அம்மா. எங்களின் மத்திய நாடியில் அவர் எழும்பிச் செல்லும் பொழுது ஏற்படுத்துகின்ற ஓசையையும் அதிர்வுகளையும் நாங்கள் உணரும்படியான அமைதி நிலையை, தியான நிலையை எங்களுக்குள் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரின் ஞானம், அவரின் தூய்மை, மங்களகரம் எங்களுக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத்
ॐ त्वमेव साक्षात् श्रीगणेशा गौरीकुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறி நமது தியான நிலையில் எண்ணங்களற்ற அமைதி நிலையை உணர்வோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं
ककारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் சுழுமுனை நாடி திறப்பதற்கு தாங்களே காரணமாக விளங்குகிறீர்கள். தாயே, எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் தாங்கள் ஸ்ரீ சேஷா என்ற பெரிய பாம்பில் வாசம் செய்பவர். தெய்வங்களில் மிக பெரியவரான தாங்கள் உங்களின் நாபியில் இருந்துதான் படைப்பிற்கான தாமரை எழுகிறது. யோகிகள் உங்களை தியானிப்பதன் மூலமாக தங்களை முழுமையாக அறிந்திருப்பர். உலகங்களின் அச்சங்களையும் எங்களின் அச்சங்களையும் நீக்கும் தாங்களே இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாவீர். எங்களுக்கான திருப்தியை, நிறைவை, அமைதியை அளிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களின் தூய செயல்களுக்கு தர்மத்தின் வழிதனை காட்டுபவராவீர்.
தங்களை நினைத்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களின் துக்கங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் நீக்கப்படுகிறது. எங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களை தந்து எங்களை பாதுகாப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களை தூய ஆத்மாவாக தயவு செய்து மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு செல்வோம். தாயே, எங்களின் ஆதி குருவான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே, குரு நியமம், நியம வல்லமை மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றை அளித்து எங்களை சுயம் குருவாக மாற்றியிருக்கும் தங்களை நாங்கள் வணங்கி நன்றி கூறும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறதம்மா. உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவரான தாங்களை ஆழம் காண இயலாதவர். எங்களுக்கு அமைதியை நிலைநிறுத்தி ஒரு குருவின் ஸ்தானத்தை அளிப்பவரான தாங்கள் கருணை மற்றும் இரக்கமே உருவமானவர். நிலையான அமைதியையும் மன நிறைவையும் அளிப்பவரான தாங்கள் குணங்களுக்குள் இருக்கும் ஏற்ற தாழ்வை அகற்றி அவற்றின் உண்மையான குணத்தை மீட்டெடுத்து எங்களை நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு தூய்மையான விருப்பத்தை தர்மத்தை நிலைநிறுத்தி வலுப்படுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் நான் சுயம் குருவாக இருக்கின்றேன். தாயே, எங்களின் பவசாகர சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் பவசாகரத்தில் கவனத்தை வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம்.
சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்கு சிந்தனையற்ற விழிப்புணர்வின் மூலமாக சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நிலைநிறுத்தி தியானத்தின் ஆழத்தை உணர வைத்து எங்களை தயவு செய்து தியானத்தினுள் ஆழ்த்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्दरूपिणी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். All of you are in my heart. And I love you very much. And I want you people to come as soldiers to fight with me. It's possible with the power of love, with the power of love, with the power of love. ஜெய் மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Now this one is a praise of Mahalakshmi. Mahalakshmi principle. So you know that Lakshmi principle is the power of Sri Vishnu, which is first establishes within us where we start paying attention to dharmic material life, dharmic financial life, and dharmic family life. After that,
seeking starts, seeking into higher realms, there it is manifested by the Mahalakshmi principle within us. That's why in affluent country people start seeking. They may go wrong, that's different. In a person, this exists, but the manifestation starts when you are completely satisfied with your material side, not with Sahaja Yoga. In Sahaja Yoga, it manifests and acts. So the central path of Mahalakshmi starts opening up. So rises above your Nabhi chakra above and goes up to your Sahasrara and pierces through. In the Sahasrara also, it is the Vishnu Tattva becomes the Virat. It's only one principle. Manifests itself in the Sahasrara and you become aware of collective consciousness. You become knowledgeable and you know the truth. It's through the rising of the Kundalini. Now here they are only praising the middle part. That's the Mahalakshmi. So here you are singing to me, to the Mahalakshmi principle of mind. But when it reaches the Sahasrara, in Sahasrara it becomes the Mahamaya, which I told you yesterday. In the Sahasrara it gets the power of the Mahamaya by which it has 1,000 facets and it puts you into illusions to test you and to help you in the Sahasrara. But otherwise it has incarnated many a times. Like we can say the Lakshmi has incarnated on this earth as Sita, as Radha, as Mary, the mother of Christ, and ultimately as your mother. But that's only the central path and the only one principle of Mahalakshmi. So now here you are praising me as Mahalakshmi. So first they say, oh Mahalakshmi, that's mother, we praise you as Mahamaya, is the one who creates this illusion of the world. And you are the one who takes us out of this illusion. And you are the Pitha, is the seat, or the seat of the Sri Chakra. And all the gods worship you. Sri Pithe Sura Pujyate, Pujyate Shankha Chakra Gada Haste. Because it's a Lakshmi, she is the power of Vishnu. He has Shankha, that is the conch, the chakra, and the Gada in the hand. So, Nirmala Devi Namostute, Mahalakshmi Namostute. Now again, Sri Vishnu is on the Kandor, on the Garuda. So, Namaste Garuda Ruhe. You are the one who is going on the Garuda. It's so scientific. She is the power of Vishnu, of Lakshmi, Lakshmi of Narayana, of Virata, the central path. How nicely. So she has all the weapons of Sri Vishnu. She rides on the Garuda. Kolhasura Bhayankari. She is the one who killed Kolhasura. Kolasura is the one who was residing in Kolhapur.
She killed there, and there she appeared, manifested in the temple. That's why in Kolhapur you have got Mahalakshmi's temple. And Sarva Papa Hare Devi. You are the one who take away all our sins. Remove all our sins. Mahalakshmi Namostute. Sarvagye Sarvavarade. Because Lakshmi principle becomes Mahalakshmi, becomes then the Viratangana is the power of the Virata is the same. You know everything because it is knowledge. It is the truth. That's the principle of truth, knowledge. So she is the one who knows everything. Sarvagye, Sarvavarade. You are the one who gives all the blessings. It's the Mahalakshmi who gives you the blessings. Sarva Dushta Bhayankari. And you are the one who is a terrible personality for all those who are cruel. Remember that. Who are cruel people. Sarva Dukkha Hare Devi. You are the one who take away all the pains of the people. Also, the name of Sri Vishnu is Dhanvantari, meaning the doctor. One of the names. That means the Vishnu principle has got the power to cure, to give you relief from pain. Through that power, you take away all our pain. It's true, isn't it? Sarva Dukkha Hare Devi Mahalakshmi Namaste. Siddhi Buddhi Pradayini Devi. Prade Devi. You are the one who is the giver of siddhis. Now you got siddhis, you can raise kundalini, you can cure people, you can know everything on your central nervous system are the siddhis, by which you know absolute knowledge. You are the one who gives absolute knowledge. Through the central path of Mahalakshmi, you get to know of the absolute knowledge. You are the giver of siddhis and buddhi. You are the one who gives us the wisdom. Buddhi is the intelligence, is the pure intelligence. Pure intelligence comes from the central path. You just see how they are described. So you will be amazed that if you sing the song of, say, Sri Krishna, or of Sri Rama, or of Sri Vishnu, or of Mahalakshmi, or of Lakshmi, they will have the same qualities described because they are one personality. If you have their names, they'll never intermingle. Shiva will have his own qualities, Vishnu will have his own qualities, and Brahma will have his own qualities. They will not intermingle, they are all separated. So now here, what is the other quality is that in the middle, Madhyantar, in the middle of the portion, in between the time, in the interval part, you are the one who becomes in the heart the power of Shiva. You know that. See how clearly it is said that in between you become the power of Shiva, and the one who is the power of Maheshwara is the Shiva. If the same middle path becomes Yogade Yoga Sambhute. You are the one who makes it possible to get yoga. You make us in such a way. Sambhut means you can make situation in such a way that we can get our realization, yoga. Not only that, but you give realization. Is the Mahalakshmi part of it.
you can become extremely subtle and extremely gross. So you can talk of very, very subtle things, and you can move into human beings, into everything in a very subtle manner. And you can also have a very gross appearance, a gross behavior, a gross method to handle the gross people. I use that, you know that. Stula Sukshma Maharudre. Now you are gross as well as you are very subtle, and you are the greatest destructive power, Maharaudri. Raudra is the power of Shiva, which is destructive, but you are the one who is the Maharaudri. You have the power, the highest power of destruction, the greatest power of destruction, Maharaudri, Mahashakti, Mahodari. You have a big stomach, and in that you contain all the powers, the great powers within your stomach. Maharaudri, Mahodari. Mahapapa Hare Devi. You are the one who removes all our sins. Papa is. And that is the one we worship. Padmasana Sthite Devi. You sit in the lotus. You are sitting in the lotus, you will find Lakshmi always standing in the lotus. But Mahalakshmi sits on the lotus. You must have seen in the temple of Kolhapur, there are very, very big lotuses they give. They grow there. They do not grow anywhere else but there only. Such big, big lotuses. Even in the Himalayas you won't find them, but at Mahalakshmi temple. See how it's all being done. What you describe, you get the proof of it. Now they describe, supposing the flowers that are like, say, by Mahakali. So if you go to Abu, where there is the Amba's district, you will find the same flowers that are champakas and all those are more there. Then a kind of a fragrance she likes out of a glue called as Gugul. That described also about her. And that's the place you find it, nowhere else. How the Mother Earth is also keeping those limitations and those compartments meant for different goddesses. So she sits on the lotus still. She sits there and she establishes herself there. Also it means that she sits on your lotuses of your chakras and she establishes your lotuses. So throughout, in all the centers here, it is the Mahalakshmi power in different form and manifestations works out the opening of the chakra. Even here, when she becomes Madhyantar in the middle, in the little interval, she becomes at that time the power of Shiva, it is Mahalakshmi. So the principle is the same of Mahalakshmi. What is the principle of Mahalakshmi? Is the ascent. She helps the ascent of the Kundalini. Because when the Kundalini rises, there are so many things to be done. To keep the Kundalini moving upward, not to make her fall down, to make open different chakras at different types, and what you call the bandhas, are to keep the central path in such a way that it is pushed up and is not allowed to fall down. All that is done through Mahalakshmi principle. Parabrahma Swarupini. She is the one who is Parabrahma. She is the one which is the all-pervading power. Because of that, we have the knowledge. Because of that all-pervading power of God, we get knowledge on our fingertips. So it acts through your brain as Mahamaya, through your nerves as Bodhas, and all around you, you get the information. So you become part and parcel of the whole cosmos, and you become a very efficient, already programmed computer.
She wears white dress. Whenever we have program, I wear white. Shvetambara Dhare Devi. She wears. That's the time I have to give realization. So I'm Mahalakshmi. At the puja time, I am Mahakali. Or Adishakti. Mahakali is Adishakti. From down to earth person. Jagat Sthite. Down to earth. And she is the mother of the whole universe, of this world. So Mahalakshmi. Now these two others are that those who read these stotras, these mantras about Nirmala Devi and do it with complete dedication, they get all kinds of siddhis which are never lost. They get the kingdom of God forever. The one who reads it once, it removes all your sins. Those who read it twice get into dhyana, into the samadhi state, only twice. If you read it three times, anyone who is anti-God and troubling you gets destroyed. We did it twice, someday. Huh? We did it twice, Shrimati. Yeah. You have done it already twice, huh? So, the one who becomes Nirmala Devi means who cleanses out, becomes an auspicious person. Becomes auspicious. Shubha. Because she is the one, she gets prasanna. Overpleased. She is overpleased, and that's how she gives you blessings and you become auspicious. Because you are clean in heart. There isn't any ego, there's no any conditioning. You have a very clean attention and clean heart. It's the same now, repeat it. Namastestu Mahamaye Shri Pithe Surapujyate Shankha Chakra Gada Haste Shri Nirmala Devi Namaste. It is a very, I should say, a precise scientific study. Even when you take names, I am amazed at these people. Those who have written, I don't know how, like the mantras in the puja. What a description! Start wondering what divine eyes they must have had. I think at least your eyes should develop to that state where you see those mantras. We don't have to create, but see that reflection, if it is true or not. It looks very fantastic, but it's a fact. Some of the mantras really surprising how they know. I myself don't know how they found it out. But their discoveries show their depth, their love, their dedication and understanding what I am. Of course,
At this stage I am a Mahamaya. Rather difficult, but still, try. Also intellectuals, you see, the so-called intellectuals are the people, I think, who walk backwards. They can't see front. If you walk backwards, what do you say? The reality is going out from you, backwards. It's very difficult to talk to them. They always try to find something that is very surprisingly funny to me. But those have the inner sight, they see it so precisely, so clearly. I mean, these were written long time back. Of course, this one is written by Adi Shankaracharya. But thousands of years back they have written things like Markandeya. He has described my knees. Can you imagine? He must have crawled up to my knees to see also. It's exactly the same. And here he says there are three folds. In fact, all the time I have three folds, which human beings don't have. One on here, another here, another here. Have to have. The eyebrows described. Everything. Surprising. They never saw me, I think, otherwise I didn't exist before as manifested on this earth. But they saw me. All right. Especially Markandeya. Where you go to this, Vani, you have been to the temple of Saptashringi. Saptashringi means which has got 7 peaks. English, I say, is all right with me if I speak English, but translation I am very bad. So the shikaras are the 7 chakras, and that's the Adi Shakti. And the face is exactly like mine, with 1,000 eyes. And that is one temple is not yet spoiled, but this Mahalakshmi temple is spoiled. They get all the booths, not in front of her, but at the back. That's all. We'll have to remove that and we'll manage. அன்னையினுடைய மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியான நிலையை தந்தமைக்கும், தங்களின் அன்பை எங்களுள் உணர வைத்து எங்களுக்கு
சுயம் குருவின் நிலைப்பாட்டை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.